தானியேல் தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. போஜனத்தினாலே தீட்டுப்படக்கூடாதுன்னு சொல்லி போஜனத்தை விளக்குன மனுஷன். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். அதாவது தனக்கு உயிருக்கு மேல தேவனை வைத்தார். உணவு சாப்பிடக்கூடிய உணவுக்கு மேல தேவனை வைத்தார். உயர்ந்த ஆளுநர் பதவி, அந்த பதவிக்கு மேல தேவனை வைத்தார். மகிமை கனம் எல்லாருமே வணங்குவாங்க, எல்லாருமே மதிப்பு கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த அந்த மகிமைக்கு மேலாக தேவனை வைத்தார். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஜெபத்தை வைத்தார். புரியலையா? ஜெபிக்காம என்னால முடியாது. அப்ப எந்த அளவுக்கு அந்த பரிசுத்தம் இருந்துச்சுன்னு பாருங்க. எப்படி பரிசுத்தமா உங்களால வாழ முடியாதுன்னு உங்களால சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. வாழ முடியும். நம்ம அதுக்கேற்ற அர்ப்பணிப்பு இல்லாத, எனக்கு உலகமும் வேணும், சுயமும் வேணும், குடும்பமும் வேணும், கோத்திரமும் வேணும், எல்லாம் வேணும், பரிசுத்தமும் வேணும் என்று கேட்பீர்களே, உங்களால பரிசுத்தமா இருக்க முடியாது. ஒரு மனுஷன் தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும் அந்த மனுஷன் என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. இங்க தானியேலுடைய வாழ்க்கையை பாருங்க. அரச உணவு எல்லாமே இருக்கு. ஆனா இது என்னுடைய பரிசுத்தத்துக்கு சரிப்பட்டு வராது, வேண்டான்னு விட்டார். உயர் பதவி எல்லாம் விட்டார். கடைசியா ஜெபிக்காம இரு. நீ பாருங்க, அந்த மனுஷனுக்கு என்னால ஜெபிக்காம இருக்க முடியாது. நீ சாப்பாடு தராம இரு, பிரச்சனை இல்லை. என்னை ஆளுநர் பதவியிலிருந்து தூக்கி மாத்து, பிரச்சனை இல்லை. அரண்மனையிலிருந்து வெளியே போடு, பிரச்சனை இல்லை. நீ தரக்கூடியதான மகிமை கனத்தை என்னை தூக்கு, பிரச்சனை இல்லை. ஆனா ஜெபிக்காம இருக்க சொல்லாத. நமக்கு ஒரு நாள் ஒரு உபவாச காத்திருப்பேன்னா எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்கன்னு தெரியாது. இன்னைக்கு இருந்தாலும் உபவாச காத்திருப்பு வைக்கல, இன்னைக்கு அது ஒரு ஜெபம் இல்லை. ஆனா இங்க ஒரு மனுஷனை பாருங்க, ஜெபிக்காம என்னால இருக்க முடியாது. காரணம், அந்த மனுஷனுக்கு தெரியுது, நான் தேவனோடு பேசாமல் இருக்க என்னால முடியாது. எப்படி காற்று இல்லாமல் இருக்குமே ஆனால் என்னால் உயிர் வாழ முடியாதோ, அதே போல என் தேவனோடு நான் உறவாடாமல் இருப்பேனே ஆனால் நான் செத்த வாழ்க்கை உடையவன். எனக்கு அந்த வாழ்க்கை மூச்சு விட்டுந்த மாதிரி இருக்கும், என்னால் அது முடியாது. அதுக்காக எதை இழக்க தயார்? சிங்கத்துக்கு முன்னாடியே போட போறா, போட்டு போ. சிங்கத்துக்கு முன்னாடியே போட போறா, போட்டுட்டு போ. ஒருவேளை சாகலாம். எனக்கு அந்த சம்பவம் நடக்கிறது வரைக்கும், சிங்கத்தின் வாயை தேவன் கட்டுகிற வரைக்கும் தானியேலுக்கே தெரியாது அது கடிக்குமா கடிக்காதா, இறப்பேனா இறந்து போக மாட்டேனான்னு அவருக்கு தெரியாது. ஆனா அவருக்குள்ள இருந்த ஒன்னே ஒண்ணுதான், நான் சிங்கத்தால கடிப்படக்கூடிய வேலை வந்தாலும் கூட கடிச்சு இறக்கக்கூடிய அந்த தருணம் வரைக்கும் நான் ஜெபிப்பேன். நான் எது வரைக்கும் ஜெபிப்பேன்? என் மூச்சு போறது வரைக்கும் ஜெபிப்பேன். நான் எது வரைக்கும் ஜெபிப்பேன்? இந்த உலக வாழ்க்கை முடிக்கிற வரைக்கும் ஜெபிப்பேன். ஜெபத்தில இருந்து என்ன ஒரு மனுஷன் பிரிக்கவே முடியாது. ஏன்? அந்த ஜெபத்தை நான் விடுவேனால் என்னை நேசிக்கிற, எனக்காக பாடுபட்ட, என்னை அன்பு செய்கிற அந்த தேவனை நான் தூரமா போயிருவேன். அவர் வேதனைப்படுவார், நான் வேதனைக்கு இடமே கொடுக்க மாட்டேன். அந்த தேவனை அறியக்கூடிய அறிவை பாருங்க. பவுல் அப்போஸ்தலன் அழகா சொல்வார், அந்த தேவனை அறியக்கூடிய அறிவிற்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பைன்னு எண்ணுகிறேன்னு சொல்றார். அது அழகான ஒரு வசனம். ஏன் நம்மளால பரிசுத்தமா வாழ முடியல? தேவன் யாருன்னே தெரியாது. அந்த தேவனை அறியக்கூடிய அறிவை விரும்பவும் இல்லை. அதை அறியக்கூடிய ஒவ்வொரு பரிசுத்தவானும் எதையும் இழக்க தயாரா இருப்பான். ஆனா தேவன் இழக்க மாட்டாங்க, தெய்வீகத்தை இழக்க மாட்டாங்க, பரிசுத்தத்தை இழக்க மாட்டாங்க. அவரோட பேசாம இருக்கிறத விரும்பவே மாட்டாங்க. இப்ப நமக்கு என்ன, இன்னைக்கு ஜெபம் பண்ணியான்னு கேட்டா ஒரு கள்ள சிரிச்சிருப்பாங்க. அதிகாலை ஜெபித்தேன்னு கேட்டா 7 மணிக்கு ஜெபித்தேன்பாங்க. இரவு ஜெபித்தியான்னு கேட்டா நேத்தைக்கு ஜெபித்தேன், இன்னைக்கு மறந்துட்டேன்பாங்க. அப்ப ஜெபங்கிறது நமக்கு ஏதோ ஒரு காரியமா இருக்கு. ஆனால் பரிசுத்தமா இருந்த ஒவ்வொரு பரிசுத்த வாழ்க்கையும் பாருங்க. வாசிங்க பிலிப்பியர் 3:7-8. ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் அவைகளோ, அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பாருங்க, எதனால உங்களுக்கு ஜெபம் பண்ண முடியல, எதனால பரிசுத்தத்தை விரும்பல, எதனால பாவத்துக்கு அடிமையா இருக்கிறீங்க? தேவனே அறிகிற அறிவு உங்களுக்குள்ள இல்ல. அந்த அறிவை நான் அடையிறதுக்காண்டி எதையும் விட நான் தயார். தானியேல் தீர்க்கதரிசிட்ட அந்த அறிவு இருந்துச்சு. நான் எதையும் இழக்க தயார், ஆனா என் தேவனை விட மாட்டேன், ஜெபத்தை விட மாட்டேன். ஏன்? ஜெபத்துல நான் அவரோட பேச முடியும், அவர் சத்தத்தை நான் கேட்க முடியும், அவருடைய உணர்வுகளை நான் புரிந்து கொள்ள முடியும், அவருடைய இருதய துடிப்புகளை அறிந்து கொள்ள முடியும், அவருடைய சித்தம் எனக்கு செய்ய முடியும். எல்லாத்திற்கும் அடிப்படை ஜெபம் நான் விட மாட்டேன். பரிசுத்தம் எதனால நிலை நின்றது, எதனால பரிசுத்தை விட்டு அவங்கள பிரிக்கவே முடியலை என்று நீங்களே யோசிங்க. தேவனை அறிகிற அறிவு உங்களுடைய ஜீவி எப்படி இருக்கு, நான் பரிசுத்தவான் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பரிசுத்தத்தினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு உங்களே பாருங்க.